நாம் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. மிக அருமையான ஒரு சங்கீதம். எத்தனை முறை வாசித்தாலும் சலிக்காத ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் கர்த்தரை துதிப்பதற்கென்றே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். பல வேளைகளில் நாம் அதை நினைப்பதில்லை, பல நேரங்களில் நாம் அவர்களை மறந்து விடுகிறோம். ஆகவே கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாதபடிக்கு சங்கீதக்காரன் எழுதி வைத்து தேவனை துதியுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். விசேஷமாய் இந்த சங்கீதத்தில் மாத்திரம் 26 முறை அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தை வருகிறது. ஏன் ஒரு முறை சொன்னால் போதாதா? 2 முறை சொன்னால் போதாதா? 26 முறை ஏன் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எப்படி வானமும் பூமியும் அழியாது இன்றைக்கு நமக்கு நிலைத்திருக்கிறதோ அதைவிட மேலாக அழியாத தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய கிருபை உங்கள் வாழ்வில் என்றென்றைக்கும் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதற்கு தான் இந்த 26 முறை எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய குறைவுகளின் நடுவிலும் அவருடைய கிருபை இருக்கிறது. நம்முடைய ஆபத்தில் அவருடைய கிருபை இருக்கிறது. நம்முடைய துக்கத்தில் அவருடைய கிருபை இருக்கிறது. நாம் உடைந்து போய் நொறுங்கி போயிருக்கிற நேரத்தில் கூட கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார், 26 முறை அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு இருக்குதா அவர் கிருபை? இந்த வருஷமெல்லாம் இருந்ததா? இனிமேலும் இருக்கிறதா? எது மாறி போனாலும் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும். சரி, நம்முடைய தியானத்திற்காக இந்த சங்கீதத்தை நான் 3 பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதக்காரர் அவர் தேவனை துதிக்கின்றார். அவர் உள்ளத்திலிருந்து சந்தோஷத்தோடு மன நிறைவோடு கூட ஆண்டவரை துதிக்கிற 3 வசனங்கள் இருக்கிறது. அதன் பிறகு 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். தேவனது சிருஷ்டிப்பின் வல்லமையை குறித்து துதிக்கின்றார். ஆண்டவர் he is a great creator. Our God is a great creator. பெரிய சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டிகர் எப்படி இந்த பூமியை எல்லாம் சிருஷ்டித்தார் என்று பார்த்து நினைத்து தேவனை துதிக்கின்றார். காலையில் எழும்புகிறோம், சூரிய வெளிச்சத்தை பார்க்கிறோம். யாராவது ஆண்டவரே இந்த சூரிய வெளிச்சத்துக்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? வராது சில வேளைகளில். ஏன்னா எந்திரிக்கும் போதே கவலையோடு தான் எழும்புகிறோம். அப்போது அழகாய் சுவாசிக்கிற காற்று, சூரிய வெளிச்சம், பார்க்கிற எல்லாவற்றுக்காகவுமே தேவனை துதிக்க வேண்டும். நன்றாய் இரவில் தூங்கும்போது சூரியனை மறைய வைக்கிறார். காலையில் எழும்பும் பொழுது உனக்கு வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி சூரியனை உதிக்க வைக்கிறார். எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர் அல்லவா? சரி, அப்படின்னால் முதலாவது அவருடைய தேவனது சிருஷ்டிப்பின் வல்லமையை குறித்து எழுதுகிறார். 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும்.
இரண்டாவதாக தேவனது விடுவிக்கும் வல்லமையை குறித்து எழுதுகின்றார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார் என்று 10வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னுடைய ஜனங்களை விடுவித்தார் என்று எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக தேவனது அன்பின் வல்லமையை குறித்து எழுதுகின்றார். 22லிருந்து 26 வசனம் வரைக்கும் 3 காரியங்களை எழுதுகிறார். தேவனது சிருஷ்டிப்பின் வல்லமை, தேவனது விடுவிக்கும் வல்லமை, தேவனது அன்பின் வல்லமை. சரி, இப்பொழுது முதல் 3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதோட மட்டும் சொன்னா போதாதா? அவர் வெறும் கர்த்தர் மட்டுமல்ல, அவர் தேவாதி தேவன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவன், உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த தேவன் பெரியவர் என்றும் அந்த தேவன் உயர்ந்தவர் என்றும் உணர்ந்து, அப்பா நீங்க தேவாதி தேவன் அப்பா. அடுத்து சொல்லுகிறது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா கர்த்தத்துவத்தை விட மேலான கர்த்தத்துவம் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனை துதிப்பதற்கு நீங்கள் வார்த்தைகளை தேட வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல இந்த ஒரு சிறிய புஸ்தகம் ஜீசஸ் 1000 என்னது சின்ன புத்தகத்தில் 1000 வார்த்தைகள் ஆண்டவரை துதிப்பதற்கு இருக்கிறது. நீங்கள் இதை வாங்கி உங்கள் வேதத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதில் இருக்கிற புது புது வார்த்தைகளை, இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்று அறிந்து ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? துதி செய்ய வேண்டும். சரி, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் ரீசனை பின்னாடி சொல்றாரு. வாசியுங்கள் 4வது வசனம், எல்லாரும் வாசிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறதுக்கு அசிஸ்டன்ட் வேண்டவே வேண்டாம். என்னால் முடியாது, நீ வந்து இதை கொஞ்சம் செய், நீ இதை செய். பல வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரால் முடியாது, நம்ம கொஞ்சம் சைட்லலாம் சில உதவிகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உதவிகளை நாம் பார்த்தாலும் அதிசயம் செய்கிறவர் யார்? ஆண்டவர். இன்னைக்கு நீங்கள் இந்த ஆராதனையில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாமம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் மட்டும்தான் தானா நின்று செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தா யாராவது துணை இருந்தாங்களா? அவருக்கு இல்லை. அவர் மட்டும் தன்னித்து யூனிக்காக மிராக்கிள்ஸ் பண்ணினார். சரி, சிருஷ்டிப்பில் அவருடைய வல்லமை என்ன சொல்லியிருக்கிறது? வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். வானத்தை டெய்லி பார்ப்பீங்களா? நீங்கள் காலையில் எழும்பினோடனே எங்கள் வீட்டு பால்கனியில் இருந்து முதல்ல வானத்தை பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி வேறு 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 கலரில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வானத்துக்கு அழகு ஊட்டுகிறார். எதுக்கு இவ்வளோ பியூட்டிஃபை பண்ணணும்? ஒரே ப்ளூவாக எல்லா நாளையும் இருக்கக்கூடாது. சில நாட்கள் அழகான மேகக்கூட்டங்கள், சில நாட்கள் ராத்திரி வேளைகளில் அழகான நட்சத்திரங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்குற வானம். நாம் பார்க்காத வானம் இருக்கிறதா? நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ட சராசரம் விண்மீன்களை பற்றி படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி படைத்தாராம்? ஞானமாய். அந்த வானம் பொத்துன்னு பூமி மேலே விழ முடியுமா? முடியாதா? சில சமயம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே வானம் விழுந்துருச்சுன்னா பூமியே மூடிருமே, நாங்கள்லாம் என்ன ஆவோம்? அது விழலை, நீ இங்கே இரு அப்படின்னு அங்கே வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் அவருடைய ஞானத்தினால் அவர் அதை செய்தார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். ஆண்டவர் முதல்ல பூமியை உண்டாக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி தண்ணீர்களை உண்டாக்கி அதுக்குள்ளே இருந்து தான் எதை உண்டாக்கினாராம்? பூமியை, நிலத்தை, இதெல்லாம் உண்டாக்கினார் என்று ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பி வச்சிருக்கிறார். என்றைக்காவது அந்த தண்ணி பூமி முழுசுக்குள்ள வந்து நிரப்பி இருக்குதா? கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாம் ஒரே போல தான் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை? பூமி உருண்டையை பார்க்கும்போது இந்தியா எப்படி இருக்குது, சுற்றிலும் என்ன இருக்குது? கடல் இருக்குது. இந்த கடல் வந்து மூடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லையை நியமித்து வச்சுட்டார். இவ்வளோதான் எல்லை, இதுக்கு மேலே வரக்கூடாது. தண்ணியிலேருந்து தான் பூமியை உருவாக்கினார். ஆனால் அந்த தண்ணீர் பூமிக்குள் மூழ்காமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. தண்ணியிலிருந்து பூமியை உருவாக்கினாலும் அது மூழ்காது இருக்க வைத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் சொல்லுகிறார், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பெரிய சுடர்கள்னா நீங்களும் நானும் பார்க்கிற இந்த சூரியன் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் பெரிய சுடர். ஆனால் இந்த சூரியனை விட கோடி மடங்கு, பல கோடி மடங்கு பெரிய சூரியன்கள் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்க முடியல, பக்கத்தில் வச்சாருன்னா நம்மெல்லாம் சாம்பலாக போயிடுவோம். ஆண்டவர் அதை எங்கேயோ வச்சிருக்கிறார். விஞ்ஞானிகள் அப்படிப்பட்ட பெரிய சுடர்களை எல்லாம் பார்த்து பார்த்து வியந்து இவ்வளோ இருக்கிறதா கேலக்சியில் என்று ஆச்சரியப்படுகிறார்கள்.
தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை நினச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். ஒரு சூரியன் கம்பீரமாய் தன்னுடைய மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது அப்படின்னு ஒரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, எவ்வளோ காலையில் அது எழும்பி வரும் பொழுதே பூமியெல்லாம் வெளிச்சமாக மாறிடுது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸாகவே ஆண்டவர் செய்த இந்த சிருஷ்டிப்புக்காக நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். சரி, பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். நம்ம ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம், என் கண்ணீரை மாற்றினீங்க, வியாதியை மாற்றினீங்க, இப்படி தான் சொல்லி பழகி இருக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸை இன்றைக்கி நீங்கள் நம்ம படிச்சுக்கணும். ஆண்டவரே, இந்த சிருஷ்டிப்புக்காக நான் ஒவ்வொரு நாள் உங்களை என்ன செய்ய போகிறேன்? துதிக்க போகிறேன். என்ன எவ்வளோ அழகாக படைச்சிங்க, உங்களுக்காக நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? என்ன ஆண்டவரே, என் முகம் இப்படி இருக்குது, மூக்கு இருக்குது, கண், அப்படியெல்லாம் குறையெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன படைச்சிங்க, நான் நடக்கிறேன் ஆண்டவரே, நான் சுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் சாப்பிடும் பொழுது சாப்பிடுகிற ஆகாரம்லாம் உள்ளே போகுது, அங்கே ஏதோ ஒரு கிரைண்டரை வச்ச மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் அழகாக ஃபார்ம் பண்ணி என்னுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தெல்லாம் எப்படி வச்சுருக்கிறாரு, நேர்த்தியாய் உருவாக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறாரே. இந்த சிருஷ்டிப்பின் வல்லமை மேலானது. ஹல்லேலூயா. சரி, பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். 9வது வசனம் வரைக்கும் அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலிருந்து, எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தில் எத்தனை அற்புதம் செஞ்சாரு, எத்தனை வாதை, ஏன் இந்த ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கிறாரு? 9 வாதைகளுக்கு ஏன் நன்றி சொல்லலை? அஃப்கோர்ஸ் சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே ஜனங்களுக்கு அற்புதம் செய்ய 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 பார்வோன் இருதயம் என்ன செஞ்சது? கடினப்பட்டது. கடைசியாக இவன் இருதயத்தை எதை வச்சு உடைச்சா என் ஜனம் விடுதலை ஆவாங்கன்னு ஆண்டவர் பார்த்தாரு. கரெக்டாக அதை செஞ்சார். அதுதான் தலைச்சன்களை சங்கரித்த அற்புதம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் விரோதிகள் மக்கள் எழும்பி நிற்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி நிற்கலாம். எதை செஞ்சால் அவங்கள தொட முடியும், மாற்ற முடியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதுக்காக இப்படித்தான் செய்வார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் தம் ஜனத்தை விடுதலை செய்வதற்கு செய்த மகா பெரிய அற்புதம் தான் எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்த அற்புதம். சொல்லுகிறார், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் கிளம்புங்க, இன்னைக்கு பஸ்காவை ஆசரிச்சுட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்கிறார். இருதயத்தில் எவ்வளோ பயம் இருந்திருக்கும்ல, இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நம்ம இப்போ கிளம்ப போகிறோம், நிச்சயமாக பார்வோன் நம்மளை என்ன செஞ்சு வருவான், தொடர்ந்து வருவான். இந்த பயம் இருந்தால் கூட புறப்பட செய்தாரே, அதுவே ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்தார். பாவத்தின் அடிமைத்தனம், சில குடிப்பழக்கங்கள், சில போதை பழக்கங்கள், சில கெட்ட பழக்க வழக்கங்கள், இவைகளில் இருந்து எல்லாம் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. என்னுடைய 18வது வயதில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் என்னை புறப்பட பண்ணினார். உங்களை புறப்பட பண்ணினாரா? உங்கள் குடும்பத்தை புறப்பட பண்ணினாரா? ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஆண்டவருடைய விடுவிக்கிற வல்லமை. சரி, 12 வசனம் வாசிக்கலாம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் அதை செய்து லெட் மை பீப்புள் கோ அப்படின்னார். அப்படிதானே, என் ஜனத்தை விடு அப்படின்னார். ஆனால் அதே நேரத்தில் கானானுக்குள்ளே போகும்போது என் ஜனத்தை உள்ள விடு அப்படின்னார். எகிப்தில் என் ஜனத்தை வெளியே விடுன்னாரு, கானானுக்குள்ளே என் ஜனத்தை உள்ளே விடு. இப்படி தான் இன்றைக்கி இந்த வசனத்தை வாசிக்கும் போது தியானிச்சு. அங்கேருந்து வெளியே வான்னு சொன்னார், இங்கேருந்து உள்ளே போன்னு சொல்கிறாரு. வெளியே கொண்டு வருவதும் தேவன்தான், ஆசீர்வாத எல்லைக்குள் நம்மை நடத்துகிறதும் தேவன்தான். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவரை துதிக்கணும். வசனம் அழகாக சொல்லுது, அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். எப்படி செய்தார் சொல்லுங்க? பலத்த கை. இந்த வார்த்தை வாயில் சொல்லுங்க, பலத்த கை, ஓங்கிய புயம். உங்கள் ஜெபத்தில் சொல்லணும், கர்த்தாவே உம்முடைய பலத்த கையும் உம்முடைய ஓங்கிய புயமும் எனக்கு என்ன செய்யணும்? விடுதலையை தரணும் ஆண்டவர். இப்படிலாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் என்ன செய்வார்? விடுதலை செய்வார். ஏற்கனவே எவ்வளோ செஞ்சார்ல, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்மை விடுதலை செய்தார். சரி, வழியை நடந்துட்டு வராங்க, இடையில எத்தனையோ தடைகள்,
வசனம் 13 சொல்லுகிறது, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாழ்க்கையில் எத்தனை தடைகளை உடைச்சார்ல ஆண்டவர். உங்களுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் எத்தனை தடைகள், ஐயோ எப்படி கடப்பேன், ஐயோ எப்படி உள்ளே போவேன், ஐயோ எப்படி இது நடக்கும், நான் உள்ளே அமிழ்ந்து விடுவேன், நான் பின்னாக பார்வோன் வருகிறானே, இப்படியெல்லாம் நாம் பயந்திருந்த பல சூழ்நிலைமைகள் ஆண்டவர் என்ன செஞ்சார்? 2ஆய் பிளந்தார். சரி, 2ஆய் பிளந்துட்டார். தரை ஈரமாக இருக்குமா இருக்காதா? சமுத்திரத்துக்கு கீழே எப்படி இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். 2ஆக பிளந்துட்டாரு. கண்டிப்பாக சாண்ட் ஈரமாக இருந்திருக்கும். சமுத்திரத்தில் எத்தனையோ மச்சங்கள்லாம் அந்த இடத்துல செத்து கிடக்கும். அதுக்குள்ளே நடக்கிறதுக்கே ஒரு பயம் இருந்திருக்குமா இருக்கா? ஐயோ கால் உள்ளே போயிருமோ, ஐயோ உள்ளே மாட்டிக்குவோமோ. ஃப்ரீயாலாம் நடக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, அதை உலர்ந்த தரையாய் மாற்றி 14வது வசனம், அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். அதுக்கு கூட ஒரு மன தைரியம் ஆண்டவர் தான் கொடுத்தார். ஏன்னா உள்ள தரையில் நடக்கணும். 2வது நடக்கும்போது 2 பக்கத்தில் இருந்து சமுத்திரம் வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்திருக்குமா இருக்காதா? இந்த பயப்படாதபடி இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுத்து போ, நான் உன்னை காத்துக்கொள்கிறேன் என்று சொன்னவரும் ஆண்டவர். உங்களை இந்த 11 மாதம் செங்கடலின் நடுவே நடத்தி வந்த தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நடந்து போகிறதுக்கு கூட ஒரு தைரியம் கொடுத்தீங்களே, ஆண்டவரை வாழ்வதற்கு ஒரு தைரியம் கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சரி, 15 பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் எப்படி போட்டாரா? கவிழ்த்து போட்டாரா. ஒரு பாத்திரத்தை கவிழ்த்துட்டா எல்லாம் எம்டி ஆயிரும். உங்களுக்கு விரோதமான எல்லா வல்லமைகளையும் ஆண்டவர் கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. எதிர் வல்லமைகள், எதிர் மனுஷர்கள் வரும் நாட்களிலும் கவிழ்த்து போடுவார். அந்த தேவனை துதியுங்கள். 16 நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அந்த வில்டர்னஸில் 40 லாங் இயர்ஸ், 40 வருஷமும் ஒவ்வொரு நாளும் அற்புதம். சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வந்துச்சு. தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? அற்புதமாக கண்மலையிலேருந்து வந்துச்சு. அப்போ எவ்ரிடே மிராக்கிள். ஒருவேளை வனாந்திர வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும், இந்த வருடமெல்லாம் நமக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தினாரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, அடுத்த வசனம் சொல்லுகிறது, எப்படியெல்லாம் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். எத்தனையோ ராஜாக்கள் போரிட்டார்கள், பெரிய ராஜாக்கள். வசனம் சொல்லுது 17, பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவங்க எதுக்கு பிரபலம்? அவங்க ராஜ்யத்தில் பலம் இருந்தது, அவங்க ராஜ்யத்தில் யுத்தம் செய்கிற வீரர்கள் இருந்தாங்க, அவங்க ராஜ்யத்தில் போர் செய்கிறதுக்கு உபகரணங்கள் எல்லாம் இருந்துச்சு. பிரபலமான ராஜாக்கள், எத்தனையோ ஜெயத்தை பெற்றவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள பார்க்கும்போது ஐயோ நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க. வலிய ராஜாக்களை தோற்கடித்து எளிய மக்களை ஜெயிக்க வைத்தார். ஹல்லேலூயா. பிரபலமான எந்த பிசாசு உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். எமோரியரின் ராஜாவை அழித்தார், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தார். கடைசியாக அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. என்ன வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு? உனக்கு குழந்தையும் தருவேன், தேசத்தையும் தருவேன். செய்தாரா? செய்யவில்லையா? உங்களுக்கும் வாக்கு பண்ணின பல காரியங்களை இந்த ஆண்டு ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறார். சொன்ன பல காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். துதிக்காமல் இருப்பது எப்படி சொல்லுங்க? அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் விடுவித்த வல்லமையை 2வது பகுதி சொல்லுது. அதற்காக தேவனை துதிக்க வேண்டும். 3வதாக 23வது வசனம் எல்லாரும் வாசியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்க இல்ல. அப்போ நம்மெல்லாம் யாரு? தாழ்வில் இருந்த மக்கள். இங்கே உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஹைலி எஜுகேட்டட் பொலிட்டிஷியன்ஸாக உட்காந்துருக்கிறீங்க, எல்லாம் சாதாரண ஜனங்கள். ஆனால் இந்த எளிய ஜனங்களுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தினாரே, இந்த எளிய ஜனங்களாகி நமக்கு நான் தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தினாரே, எளிய ஜனங்களாகி நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தாரே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜனவரியிலிருந்து இத்தனை மாதம் எத்தனை தாழ்மையின் வழியாக நீங்கள் கடந்து போனீங்க. உங்களை நினைச்சாரா? நினைக்கலையா? நினைத்தார். சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் இந்த வருஷம் எழும்பினார்கள், எத்தனையோ பிசாசின் கண்ணிகள் எழும்பியது. ஆனால் ஆண்டவர் ஒன்னலையும் சிக்க விடலை, விடுதலை பண்ணினார். அது அவருடைய அன்பின் வல்லமை. 25 மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள்.
இந்த வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்பட்டீங்களா? ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு வேளை இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த வேளை எப்படியோ ஆண்டவர் உங்களை நடத்தினார், உங்கள் பிள்ளைகளை போஷித்தார், உங்கள் குடும்பத்தை நடத்தினார். நீங்கள் சம்பாதித்ததினால் நீங்கள் நன்றாய் சாப்பிடவில்லை, அவர் ஆகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பரலோகத்திலிருந்து உங்களை போஷித்ததினால் தான் இந்த ஆண்டெல்லாம் நாம் உண்டோம், உடுத்தினோம், எல்லாம் செஞ்சோம். ஸோ இதை மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாராம். நமக்கு மட்டும் இல்லை, ஆண்டவரை தேடாதவர்களுக்கும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். கடைசியாக பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் யார் தெரியுமா? அவர் அங்கே இருக்கிறவர், ஆனால் பூலோகத்தில் இருக்க மனுமக்களுக்காக கிரியை செய்கிறவர். இந்த தேவனுடைய அன்பின் வல்லமையை துதியுங்கள், அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னார். அவருடைய விடுவிக்கிற வல்லமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாத்துக்கும் மேலே தாழ்மையில் நம்மை நினைத்தாரே, அந்த அன்பின் வல்லமைக்காய் ஆண்டவரை துதிக்க வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் கத்தாதி கர்த்தர், நீர் தேவாதி தேவன், நீர் ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஆண்டவரே, உம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமை எவ்வளவு மேலானது. எல்லாருக்கும் நேரம் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? வானங்களை ஞானமாய் படைத்தவரே, சமுத்திரத்திலிருந்து பூமியை உருவாக்கினவரே, பெரிய சுடர்களை உண்டாக்கினவரே, பகலை ஆள சூரியனை படைத்தவரே, இரவை ஆள சந்திரனின் நட்சத்திரங்களை படைத்தவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே, உங்க கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை விடுதலை செய்தீரே ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எகிப்தின் தலைச்சன்களை அழித்து உம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்தீரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எமோரியனின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அழித்தவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை உம்முடைய ஜனத்துக்கு சுதந்திரமாய் தந்தீர், உமக்கு கிருபை என்றும் உள்ளதப்பா. செங்கடலை பிளந்தீர், உம்முடைய ஜனத்தை நடத்தினீர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டினீர் ஆண்டவரே, வாக்கு பண்ணின கானானை கொடுத்தீர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையில் எங்களை நினைத்தீரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனே, பூமியில் வாழுகிற மண்ணான எங்களை நினைத்தீரே, உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளதப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.